ஏழாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 3 வழக்கு. இதில் இலக்கணம் வழக்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று வழக்கு இரு வகைப்படும். வழக்கு வந்து 2 வகை: இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கிலேயே 3 பிரிவு வருது. இலக்கணம் உடையது ஒன்று, இலக்கண போலி ஒன்று, மருவு ஒன்று. இலக்கணம் உடையது ஒன்று, இலக்கண போலி ஒன்று, மருவு ஒன்று. இது வந்து இயல்பு வழக்கில் வரும். முதல்ல வழக்கு 2 வகை, இயல்பு வழக்கு 3 வகை. வழக்கு 2 வகையில் இயல்பு, தகுதி. அந்த இயல்புல 3, அது இலக்கணம் உடையது. முதல்ல பார்ப்போம். இலக்கணம் உடையது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். நோக்குங்கள்னா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. ஒரு வார்த்தை ஒரு பொருளை நேரடியாக தருது. நிலம்னா நீங்க அந்த மண் வகைகளை சேர்ந்தது. மரம் இந்த செடி கொடியில பெரிய வகையை சேர்ந்தது. செடியிலே பெரிய செடி தான் மரம். வான்னா வானம். இது நேரடியாக உங்களுக்கான பொருளை தந்து இலக்கணம் உடையதாக செயல்படுது. இலக்கண போலி வந்து என்னன்னா, ஒரு வார்த்தை இன்னொரு அர்த்தத்தை குறிக்கிறதுக்கு போலித்தனமாக வருது. இப்ப இல்லத்தின் முன்பகுதியே நம்ம இல்லம்ன்றதை இல் சொல்லி, முன்ன்றதை இல் முன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தமிழ்ல முன்னோர்கள் முன்னாடி எப்படி சொல்றாங்கன்னா, முன்றில் சொல்றாங்க. முன் இல், முன் கூட்டல் இல், முன்றில். முன்றில்னா என்னதுன்னா இல்லத்தோட முன்பகுதி. இது இல்லத்தோட முன்பகுதியை இல்முன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் முன்றில் சொல்றாங்க? இது ஒரு போலி இதுல வருது, இலக்கண போலி. அதே மாதிரி ஒரு மரத்தோட நுனி, இந்த கிளை இருக்கு இல்லையா, அத நுனி இருக்குல்ல, அந்த கிளையோட நுனிய நுனிக்கிளை நம்ம இப்ப சொல்றோம். கிளையின் நுனியை கிளையில தான் அந்த நுனி பகுதி வருது. கிளையில் நுனி பகுதி வருத கிளை நுனி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நுனிக்கிளை, அங்க அந்த மரத்தோட நுனிக்கிளையில தொங்காத உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்வோம் இல்லையா. கிளை நுனின்னு சொல்லாம நுனிக்கிளை அப்படின்னு சொல்வோம். இது வந்து இலக்கண போலியில ஒரே அர்த்தத்தை குறிக்குது, பட் மாறி வர்றதுனால இலக்கண போலி. இன்னும் சில எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும்னா, இப்ப நகரம் இருக்கு இல்லையா, நகரம்க்கு நீங்க பாருங்க, புறநகர்ன்றது எடுத்துக்காட்டு. இலக்கண போலிக்கு புறநகர். இதுக்கு என்ன நம்ம எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, நகரத்தோட ஒரு தள்ளி போய் புறமா இருக்கிறது நகர்ப்புறம் அப்படின்னு நம்ம சொல்லாம புறநகர் பகுதின்னு சொல்றோம். நகர்ப்புறம் சொல்லாம புறநகர் அப்படின்னு சொல்றோம். இது ஒண்ணு. சதை, அது வந்து தசைன்றத சதைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மாறி வரத நம்மளோட உடம்பு தசைய சதைன்னு மாத்தி சொல்லுவோம். ஆனா ஒரே அர்த்தம் தான். இது இலக்கண போலி. எடுத்துக்காட்டு பாருங்க. புறநகர், நகரத்தோட புறமா தள்ளி இருக்கிறத நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லாம புறநகர்னு சொல்வோம். ஆனா மீனிங் ஒண்ணுதான். கால்வாய், இந்த வாய்க்கால் ஓரமா போறத கால்வாய்னு சொல்றோம். அது வாய்க்கால், ஆக்சுவலா அது வாய்க்கால், ஆனா நம்ம கால்வாய்னு சொல்லுவோம். தசை, தசை தான் நமக்கு. அது தசையை நம்ம என்ன சொல்றோம்னா சதை. அவன் ரொம்ப சதை பிடிச்சிருக்கான் பாரு, அது தசை. அது வந்து ஸ்கின் என்ன சொல்லுவாங்க, தசை. ஆனா நம்ம அதை எப்படி கூப்பிடுறோம், சதைன்னு சொல்லுவோம். கடைக்கண், அது இதே. அடுத்து 3வது மருவு. மருவு வந்து நம்ம ஒரு சொற்களை திருப்ப கையாண்டு அது சொல் வழக்குல மருவி வருது. ஒரு வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா மாறுபட்டு மருவி வருது. இப்ப தஞ்சாவூர்ன்ற தஞ்சை, அந்த ஊரை இப்ப எப்படி கூப்பிடுறோம்னா தஞ்சைன்னு கூப்பிடுறோம். திருநெல்வேலின்றத நெல்லைன்னு சொல்றோம். திருநெல்வேலி, இந்த நெல்லைன்னு வழங்க ஆரம்பிச்சிட்டோம். மருவி வர்றத நம்ம மருவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோழ நாடுன்றது சோநாடு, பொழுதுன்றது போது அப்படின்னு, என் தந்தைன்றது எந்தை அப்படின்றது. இதெல்லாம் எதுல வருது, நமக்கு இயல்பு வழக்குல வருது. வழக்கு 2 வகைப்படும். ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். அதையும் வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு.
இயல்பு வழக்கில் இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு. இலக்கணமுடையது அந்த பொருளை அப்படியே கொடுக்கும், இலக்கணத்தோடு வரும். இலக்கண போலி மாறி, வார்த்தைகள் மாறி வந்தாலும் பொருள் தந்தாலும் மாறி வந்து சொல்லும். இல்முன்றது முன்றில் வரும். அதே மாதிரி கிளை நுனின்னு சொல்லாமல் நுனி கிளைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்னது? இலக்கண போலி. மருவுன்றது ஒரு வாக்கியத்தை ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி நம்ம சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி வேறையாக வர்றது மருவு. அதுதான் தஞ்சாவூர்ன்றதை தஞ்சைன்னு நம்ம இப்போ அழைக்கிறோம், திருநெல்வேலியை நெல்லைன்னு அழைக்கிறோம், வாயில்ன்றதை வாசல்னு இப்போ அழைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ தகுதி வழக்கு பார்க்கலாம். தகுதி இதில் 3 இது: இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இதை படிக்க தான் ஒரு வித்தியாசமே தவிர உங்களுக்கு ஈஸியானது தான். இடக்கரடக்கல்னா பிறரிடம் ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனாக சில வார்த்தைகளை சொல்ல முடியாத தகாத சொற்களாக இருக்கும். தகாத சொற்கள்னால் என்ன? கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறது. இப்போ நம்ம இப்போ சொல்வோம் இல்லையா, பாத்ரூம் போயிட்டு வரோன்றது ரெஸ்ட் ரூம் சொல்கிற மாதிரி. அந்த சிறுநீர் கழித்து விட்டு வருகிறேன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை தமிழில் சொல்லாமல் கால் கழுவி வந்தான். இப்போ மலம் கழித்து விட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது, சிறுநீர் கழித்து விட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது. கால் கழுவி வந்தான்னா அந்த பொருள் வந்துடும். தமிழில் சில வார்த்தைகளை மறைமுகமாக டீசெண்டாக ஒரு நம்ம சொல்ல கூச்சப்படுற வார்த்தைகளை ஒரு நல்ல வார்த்தை கொண்டு சொல்லி வர்றது இடக்கரடக்கல். இடக்கரடக்கல். கால் கழுவி வந்தான், ஒன்றுக்கு போய் வந்தேன். அடுத்தது மங்களம். மங்களம் ஒரு நல்ல வார்த்தை இல்லை, அதாவது கூச்சப்படுற வார்த்தை கிடையாது, அபசகுணமான வார்த்தையை ஒரு மங்களமான வார்த்தை ஆப்போசிட்டாக தான் சொல்கிறது. இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, செத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறத அதை ரொம்ப நல்ல விதமாக சொல்லுவாங்க தமிழில். இயற்கை எய்தினார் சொல்லுவாங்க, துஞ்சினார் சொல்லுவாங்க, இறைவனடி சேர்ந்தார் சொல்லுவாங்க. இதெல்லாம் மங்களமான வார்த்தையை வச்சு, ஆனால் பொருள் அந்த உயிர் போய்விட்டது, ஆனால் செத்துட்டார் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, இறந்து விட்டார்லாம் இல்லை. துஞ்சினார் இல்லாட்டி இயற்கை எய்தினார், இல்லை இறைவனடி சேர்ந்தார், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, சுடுகாடுன்றது சொல்றதுக்கு இப்போ சுடுகாடு சொல்றோம், சுடுகாடுன்னு அப்போ சொல்ல மாட்டாங்க. தமிழ்ல அழகா அதை மங்களமா நன்காடு அப்படின்னுவாங்க, மங்களமா. இப்போ குழுவுக்குறி பார்க்கலாம். பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும்தான் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். ஒரு குழுவா இருப்பாங்க இல்லையா, சில வேலைகள் செய்வது, அந்த குழுவில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை குழுவுக்குறி. இப்போ பொண்ணு இருக்குன்னா தங்கத்தெல்லாம் உருக்கி செய்யக்கூடியவங்களுக்கு அது முக்கியமான ஒரு வேலை. அதை வந்து ரொம்ப கவனமாக செய்யும் போது அந்த குழுவுக்கு மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகளை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி யானை அடக்கக்கூடியவர் அந்த குழுவுக்கு, அவங்க அந்த யானை சம்மந்தப்பட்ட அந்த பாகர்கள் இருக்காங்களே, யானை பாகன், அவங்களுக்கு மட்டும் உரிய அந்த குழுவுக்குறி, அவங்களுக்கு மட்டும் உள்ள வார்த்தை. பொன்னை பறி எனல் அப்படின்னா பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. இந்த பொற்கொள்ளர்னா இந்த தங்கத்தை இது பண்ணுவாங்களே, அவங்களோட குழுவில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இப்போ போலி பார்க்கலாம். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல்ல போலின்னா என்னன்னா, சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவது போலி எனப்படும். முதல் எழுத்துல மாறி வருது முதற்போலி. இடைனா நடுவுல மாறி வருது இடைப்போலி. கடைசி எழுத்து மாறி வருது கடைப்போலி. முதற்போலி. பசல் என்ற அர்த்தத்தை பைசல் அப்படின்னு மாறி போச்சு. முதல் எழுத்து பான்றது பையன்னு மாறிடுச்சு, ஆனா ஒரே அர்த்தம். மஞ்சு விரட்டு, அந்த மஞ்சுன்றது மைன்னு மாறிடுச்சு. மயல் தான் மையல், ஆனா அர்த்தங்கள் ஒன்றுதான், போலியா வருது, அர்த்தங்கள் ஒன்று. முதற்போலி. இடைப்போலி அமைச்சு கொடு அப்படின்றது அமைச்சு அப்படின்னு ஆச்சு. இளைஞ்சி. அரையர் இந்த நடுவுல இருக்கிற எழுத்து இங்க மாறி வருது. இடை எழுத்து மாறி வந்தாலும் ஒரே பொருளை கொடுக்கும் பொழுது அது
அது போலின்னு சொல்லுவாங்க. எங்கே மாறி வருதோ அதுக்கேற்ற மாதிரி இடைப்போலியா, முதற்போலியா, கடைப்போலியான்னு சொல்லுவாங்க. கடைப்போலி அகம், அகன், கடைசி எழுத்து மட்டும் மாறும். நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர், கடைசி எழுத்து மட்டும் மாறினாலும் அதே பொருளில் வரும். முற்றுப்போலி, முற்றுப்போலினா முற்றுமே போலியா மாறி போச்சு. இதுக்கு எக்ஸாம்பிள், கரெக்டான எக்ஸாம்பிள் ஐந்து. ஐந்துன்றதுல ஐ ஆவா மாறிடும், இன்னு இன்ஜின் மாறிடும், தூ சூனு மாறிடும். ஐந்து அஞ்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லுவோம்? ஐந்த அஞ்சுன்னு தான் சொல்லுவோம். முற்றுமே மாறியாச்சு, ஆனால் ஒரே பொருள். இது முற்றுப்போலி. முற்றுப்போலி எப்படின்னா, ஐந்துன்றது ஐ மாறி ஆவா மாறிடுச்சு, இன்னு இஞ்சு மாறிடுச்சு, தூ சூவா மாறிடுச்சு, அஞ்சுன்னு மாறிடுச்சு. ஐந்து அஞ்சுன்னு மாறிடுச்சு, ஆனால் அர்த்தம் ஒன்று தான். இதனால இது முற்றுப்போலின்னு அழைக்கப்படும். ஓகே, நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.